அனைவருக்கும் வணக்கங்க. சந்திரனை அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, இந்த பதிவுகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இது வரைக்கும் கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சுட்டு வந்திருக்க எந்த ஒரு நல்ல விஷயமும் என்னோடய வாழ்க்கையில் நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அதில் முயற்சி கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் பண வரவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பதிவு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா, கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்பொழுது உங்களுடைய பொருளாதாரத்தில் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குமா, அது மட்டும் இல்லாமல் தொழில் தொடங்குவதற்கு உங்களுக்கு நாள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, வருமானம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, பண வரவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் இப்போ புதிய முதலீடுகளை நீங்கள் இந்த மாதத்தில் செய்யலாமா செய்யக்கூடாதா, பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அவங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் எப்படி அமைஞ்சிருக்கு, ஆண்கள் பார்த்திங்கன்னா எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அவங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண வரன் எப்படி இருக்குது, திருமண வரன் பார்த்திங்கன்னா நல்லபடியாக அமையுமா, உடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் பற்றிய சிந்தனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக கவலையை ஏற்படுத்தக்கூடுங்க. அதனோட தாக்கம் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குது, அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், குழந்தைகளை நீங்கள் எப்படி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றியெல்லாம் இந்த பதிவுகள் மூலம் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் கூட உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரனை அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே உங்களுடைய மனநிலை பார்த்திங்கன்னா மிகவும் உணர்ச்சி வசப்படுவதாகவும், கற்பனை திறன் அதிகமாகவும், மற்றவர்கள் மீது நீங்கள் அதிக அக்கறை கொண்டுள்ளவர்களாகவும் இருப்பீங்க. சந்திர ராசி பார்த்திங்கன்னா நீங்கள் அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால உங்களுடைய மனநிலை பார்த்திங்கன்னா சந்திரனோட வளர்பிறை தேய்பிறை மாதிரி அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கப்படுவோமா அப்படிங்கிற எண்ணம் பார்த்தீங்கன்னா உங்களோட மனதில் அடிக்கடி வந்துட்டு போயிட்டுமே இருக்குங்க. அதுவே உங்களுடைய பலவீனமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதை மாற்றிக்கோங்க. பழைய நினைவுகளை அல்லது மனிதர்களை எளிதில் மறக்காமல் மனதிற்குள்ளேயே நினைத்து வருந்தக்கூடிய நல்ல குணம் படைத்தவர்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் படைத்த உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பொருளாதார உயர்வு, வெளிநாடு வாய்ப்புகள், குடும்பத்தில் நிறைய மகிழ்ச்சி, இது மாதிரி விஷயங்கள்லாம் படிப்படியாக நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. குரு மற்றும் சனி பயிற்சி ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கிறாங்க. புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடிய வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் பார்த்திங்கன்னா விலகி நல்ல லாபம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க, உழைப்புக்காக உயர்வு தேடி ஓட போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிறைய நடக்க போகுதுங்க. கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயா நிறைய அந்யோன்யம் அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, ஏன்னா உடல் நலம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் உணவு விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலம் நல்ல சீராகவே இருக்கும்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த திருப்பங்கள் நிறைய ஏற்பட போகுதுன்னு கூட சொல்லலாங்க. உங்களுடைய குணத்திற்கு பொருத்தமான நபரை சந்தித்து காதல் உறவில் இணையக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்க போகுது. அதே சமயத்தில் நிதி சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையான விஷயமாக இருக்குங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட நிறைய தடைகள் பார்த்திங்கன்னா படிப்படியாக விலக போகுது. அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிற தெளிவான முடிவு பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்க போகிறீங்க. மன வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா படிப்படியாக ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். மன அமைதிக்கான வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. செவ்வாய் கிரகத்தோட நேரடி பார்வை பார்த்திங்கன்னா உங்களுடைய நிதி நிலையில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்காங்க.
குறிப்பாக சொல்லணும்னா செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாங்க. நிதி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களை தேடி வரப்போகுது. போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கான பரிசை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. கல்வி மற்றும் கற்பித்தல் துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தால் உங்களுடைய பணிபுரியக்கூடிய துறையில் தலைவர்களாக வளரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைய போகுது. மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களோட உத்வேகம் புத்துணர்ச்சி உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய பணிகளை உற்சாகத்துடன் செய்ய உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் தூண்ட போகுதுன்னு கூட சொல்லலாம். இலக்கை விரைவாக அடைய போகிறீங்க. வெற்றிகள் பல குவிக்க போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். கூட்டாண்மையில் பணியாற்றி வரக்கூடிய நபர்களுக்கு, குழு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நபர்களுக்கும் சிறப்பான அனுபவங்கள் வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. காதல் உறவை திருமணம் என அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா நிதி நிலையை பார்த்தீங்கன்னா சனி ஆதரிக்க போகிறாருன்னு கூட சொல்லலாங்க. தொழில் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். புதன் கிரகத்தோட ஆதிக்கத்தால் தொழில் வாழ்க்கையில் ஏற்றம் நிறைய ஏற்பட போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய திட்டங்களை நீங்கள் தீட்ட போகிறீங்க. சிறப்பாகவும் அதில் செயல்பட்டு வெற்றியும் காண போகிறீங்க. உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டதுங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ராஜச்சந்திரன் மூலம் அனைத்து சவால்களையும் எளிதாக நீங்கள் சமாளித்து அதில் வெற்றி அடைய போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமைகள் பார்த்திங்கன்னா கௌரவிக்கப்பட போகுதுன்னு கூட சொல்லலாம். திறமைக்கு உரிய அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்குங்க. பண விஷயம் சாதகமாக ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கொண்டு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். நிதிநிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செலவுகளை திட்டமிட்டு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பட்ஜெட்டிற்கு செலவு செய்யுங்க. பணத்தை சேமித்து வச்சுக்கொள்ள முயற்சி செஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா புதிய தொடக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய திருமணம் தொடர்பாக விஷயமாக கூட இருக்கலாம். புதிய தொழில் தொடங்குவது தொடர்பான விஷயங்கள் நிறையவே நீங்கள் பண்ண போகிறீங்க. அதில் வெற்றியும் அடைய போகிறீங்க. செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நிதி நிலையை மேம்படுத்த உதவ போகுதுன்னு கூட சொல்லலாங்க. உங்களுடைய விருப்பமான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி கொள்ள போகிறீங்க. விருப்பமான விஷயங்களில் முதலீடு செஞ்சு அதில் நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. வரக்கூடிய நாட்களில் கல்வி சார்ந்த விஷயங்களில் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு குவிய போகுது. அதாவது பார்த்திங்கன்னா கல்வி மற்றும் கற்பித்தல் தொடர்பான இடத்துல இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தனிநபர் முன்னேற்றத்தை நீங்கள் உறுதி செய்ய போகிறீங்க. உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனத்தில் நிறைய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய இலக்குகளை அடைக்க போதுமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை ரெண்டிலுமே மகிழ்ச்சி தருணங்கள் நிறைய வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. நிறைய மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய திறமைகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டி இருக்குங்க வரக்கூடிய நாட்களில். குறிப்பாக சொல்லணும்னா தொழில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்களை எதிர்த்து போராட வேண்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கார். சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆசி கிடைக்க நிலையான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு குவிய போகுதுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய நீங்கள், அதாவது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், உங்களுக்கு பார்த்திங்கன்னா
தொழில் வாழ்க்கையில் உச்ச நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்க போகுது. அறிவாற்றல் மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்கள் நிறைய மேம்படுத்த போகிறீங்க. சந்திரனோட பார்வை பார்த்தீங்கன்னா உங்களோட உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்குன்னு கூட சொல்லலாம். புரிதலையும் அதிகப்படுத்த போகுது. அதாவது கணவன் மனைவியிடையே நிறைய அந்யோன்யத்தையும் அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய குழப்பங்களுக்கு முடிவு கொண்டு வரக்கூடியதாக இருக்குங்க. வரக்கூடிய நாட்கள் குழப்பங்களுக்கு தீர்வும் கிடைக்க போகுது, தெளிவு பெறப்போகுது. கடன் பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல முடிவு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாங்க. செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை போக்கக்கூடியதாக இருக்காருங்க. அமைதியான தருணங்களை உண்டாக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் மன வாழ்க்கையில் அமைதியான சூழ்நிலையும் கொண்டு வர போகிறாருங்க. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் தேடி கொடுக்க போகிறாரு. எந்த ஒரு வேலையை நீங்கள் செஞ்சாலும் அதில் முழு மனதுடன் ஈடுபடக்கூடிய நல்ல குணம் படைத்தவர்களாக இருப்பீங்க. நிறைய பொறுப்புகளை செய்து முடிக்கக்கூடிய விடாமுயற்சியுடன் நீங்கள் செயல்படும் போது அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாகவே அமையும். வெற்றிகளையும் குவிக்கக்கூடிய விஷயமாகவே இருக்குங்க. உத்தியோகஸ்தர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் செயலாலும் வார்த்தையாலும் நல் உறவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்குன்னு கூட